வணக்கம். நான் தமிழன்பன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஐயா பல நெடுமாறன் அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மூத்த பத்திரிகையாளரும் முன்னோடியுமான திரு தேவிமணி அவர்கள் பத்திரிகையாளர், திரைப்பட இயக்குனர், பிரபல யூடியூபர் என்கிற பல்வேறு அடையாளங்களை கொண்டிருக்கிற நண்பர் கூடங்கி ஆபிரகாம் அவர்களும் நானும் மூவருமாக சேர்ந்து ஐயா அவர்களை சந்தித்தோம். ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக அவரோடு ஒரு பெரிய உரையாடல் நிகழ்ந்தது. உரையாடல் என்றால் அவர் பல்வேறு தகவல்களை, வரலாற்று தகவல்கள் முதல் தற்கால விஷயங்கள் வரை பல்வேறு செய்திகளை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். மிக வியப்பாக, அதாவது 93 அகவையை கடந்த பிறகும் அவர் இவ்வளவு உற்சாகமாகவும் ஒரு துல்லியமாகவும் பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு பேசும்போது மிகப்பெரிய வியப்பு மேலிடுகிறது நமக்கு. அவரோடு உரையாடி கொண்டிருந்த நேரத்தில், அதாவது உரையாடி என்பது அவர் சொல்லிக் கொண்டிருந்த பல விஷயங்கள், அவரை மாவீரன் பழ நெடுமாறன் என்று அழைப்பார்கள். அந்த மாவீரன் என்கிற பெயர் அவருக்கு எப்படி வந்தது என்பது குறித்தும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரை மாவீரன் என்று அழைத்திருக்கிறார். எந்த இடத்திலும் பட்டமாக அது கொடுக்கப்படவில்லை. ஒரு முறை அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவிற்கும் இவர்களுக்கும் நடந்த, காங்கிரஸ் கட்சியினருக்கும் நடந்த பெரிய ஒரு போராட்டத்தில், மோதலில் வீட்டில் இருந்த இவர் மீது, ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிந்திருக்கிறது. அந்த வழக்கு பதிந்தது பொழுது வீட்டில் இருந்த என் மீது வழக்கா என்று அவர் கேட்டபோது, காவல்துறை அதிகாரி, இது பிணையில் வரக்கூடிய வழக்கு தான், அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் நீதிமன்றம் சென்று பிணை வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது நான் பிணை வாங்க மாட்டேன், நான் எந்த தவறும் செய்யவில்லை, வீட்டில் இருக்கிறேன், நான் தான் இப்படி ஒரு தகராறு நடந்து கொண்டிருக்கிறது என்று காவல்துறைக்கு தகவல் சொல்கிறேன், என் மீதும் புகார் பதிந்து, என் மீதும் வழக்கு பதிவீர்கள் என்றால் அதை நான் எப்படி ஏற்பது என்று பிணை வாங்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார். அது பல பெரிய விவாதங்களை, தமிழ்நாடு முழுக்க பெரிய விவாதங்களை கிளப்பி இருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருக்காக பல மேடைகளில் பேசியிருக்கிறார் என்று அந்த தகவல் பெரிதாக நிறைய தகவல்களை அவர் சொல்கிறார். அந்த நேரத்தில் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவன் மாவீரையா, அவன் ஜாமீன் வாங்க மாட்டான் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் சொன்னதுதான் அவருக்கான ஒரு அடைமொழியாக, பட்டப்பெயராக, அடுத்து எல்லா சுவரொட்டிகளிலும் விளம்பரங்களிலும் அவருக்கு மாவீரன் பழ நெடுமாறன் என்கிற பெயர் வந்தது என்கிற தகவலை சொன்னார். அடுத்து இந்திரா காந்தி அவர்கள் மதுரை வந்திருந்த போது நடந்த மிகப்பெரிய கலவரத்தில் இந்திரா காந்தி அவர்களின் உயிரை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இவர் காப்பாற்றிய அந்த கதையை சொல்லும்போது மெய்சில் இருக்கிறது. அவ்வளவு விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். இப்படியே, அதாவது அரசியல் மட்டுமல்ல, முற்கால அரசியல் மட்டுமல்ல, தற்கால அரசியல், தமிழ் தேசிய அரசியல், தமிழீழ அரசியல் என்று பல வகைகளிலும் அந்த பேச்சு விரிவடைந்து கொண்டே இருந்தது. தற்பொழுது அவர் புதிதாக எழுதி கொண்டிருக்கும் புத்தகம் குறித்து கூறிய தகவல்களும் வியக்க வைப்பதாக இருக்கின்றன. அது புத்தகமாக வரும் வரை அது குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதால் அதை தவிர்க்கிறேன். இந்த பேச்சுகளில் அவர் ஏராளமான விஷயங்களை சொன்னார். ஐயா அவர்களை பார்த்தாலே நமக்கு கூடுதலாக வரக்கூடிய இது தமிழீழம், தமிழீழப்போர், தலைவர் பிரபாகரன் போன்ற செய்திகள் தானே. அதனால் இப்பொழுது தமிழீழத்தில் உள்ள சிக்கல்கள் குறித்து பேசி கொண்டிருந்த போது, அண்மையில் அங்கிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்ற கட்சி தலைவர்களும் ஐயா அவர்களையும் சந்தித்து சென்றிருக்கிறார்கள். இங்கு தமிழ்நாடு இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிற விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைத்து கட்சி தலைவர்களையும் அவர்கள் சந்தித்தார்கள். அந்த வகையில் ஐயா அவர்களையும் சந்தித்து விட்டு சென்றார்கள். இப்பொழுது உள்ள சிங்கள அரசு ஒரு ஏக்கிய ராஜ்ய என்ற பெயரில், அதாவது ஒற்றை ஆட்சி என்கிற பெயரில் ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் முயற்சியில் தீவிரமாக இருக்கிறது. அப்படி ஒரு சட்டம் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தப்பட்டு அது நிறைவேற்றப்படுமானால், இப்பொழுது அங்கு வசிக்கின்ற தமிழ் மக்களுக்கு
இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச உரிமைகளும் இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு பேரபாயம் நிகழவிருக்கிறது. அரசியல் சட்ட ரீதியாகவே அவர்கள் பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை என்றால் அது அரசியல் சட்டம் அப்படி சொல்லுகிறது என்று சொல்லிவிடலாம். தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை என்றால் அரசியல் சட்டம் அப்படி சொல்கிறது என்று சொல்லிவிடலாம் என்று பல வகைகளிலும், அதாவது அடிப்படை மனித உரிமைகளிலிருந்து ஒரு இனத்திற்கான, தமிழ் இனத்திற்கான உரிமைகளிலிருந்து, பொதுவான மனிதாபிமான விஷயங்களில் செய்யக்கூடியவற்றை கூட மறுக்கக்கூடியதாக அந்த ஒற்றை ஆட்சி முறைக்கான வரைவு இருக்கிறது என்று அந்த பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட வந்திருந்த தமிழீழ தோழர்கள் மிக வருந்தி இருந்தார். அது குறித்து நான் ஐயாவிடம் சொன்னேன், இப்படி ஒன்று நடந்திருக்கிறது, உங்களையும் சந்தித்தார்கள், என்ன இப்படியே போய்கொண்டிருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறதே என்று வேதனையுடன் பேசிய பொழுது ஐயா அவர்கள், அதாவது நான் அது வேதனையாக ஒன்றும் செய்ய முடியவில்லை, நம்மால் ஒன்றும் இயலவில்லை என்று வருந்தி சொல்லும்போது ஐயா அவர்கள் மிக தன்னம்பிக்கையுடன் மிக உறுதியாக சொல்கிறார், இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் ராஜபக்ச இருந்தப்ப என்னென்னலாம் பண்ணார், ராஜபக்சேவும் அவர் குடும்பமும் என்னென்னலாம் பண்ணாங்க, இன்னைக்கு அவங்க நிலைமை என்னன்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அவங்க அந்த நாட்டிலேயே இருக்க முடியல, அடித்து மக்களே சிங்கள மக்களே அடித்து துரத்துற இடத்துல தான் அவங்க வந்து சேர்ந்தாங்க. அதனால் இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு செய்கிற இந்த ஒரு கொடிய நிலைகள் அப்படியே தொடரணும்னு நினச்சிடாதீங்க, இது மாறக்கூடியது. தமிழீழ போராட்டம் என்பது, அதாவது அவங்க மறுபடியும் பேசும்போது அது சொன்னாங்க, நான் கொரியா கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி சொல்கிறேன். உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடந்த விடுதலை போராட்டங்கள் தோல்வியுற்றதாக சரித்திரமே கிடையாது. விடுதலை போராட்டங்கள் அடிப்படை நியாயத்துடன் நடக்குமானால் அது நிச்சயம் வெற்றி பெறும் என்பது நடந்த வரலாறுகள். தமிழீழ போராட்டத்திற்கும் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கும் அப்படி ஒரு நியாயம் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியாயம் இருக்கிறது. சிங்களர்கள் தமிழர்களை படுகொலை செய்தார்கள், தமிழின படுகொலை நடந்திருக்கிறது என்று பல்வேறு நாடுகளும் ஒப்புக்கொள்ளும் சூழலும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த போராட்டம் தொய்வடையாது, முடிந்து போகாது, நிச்சயம் தொடரும். இப்பொழுது அதற்கு ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறதே ஒழிய இந்த போராட்டம் தொடரும். அப்படி நடக்கின்ற பட்சத்தில் இவர்கள் எல்லாம் எங்கிருப்பார்கள் என்று கூட தெரியாது என்று மிக நம்பிக்கையுடன் சொன்னார். அதோடு இல்லைங்க ஐயா, இப்போ தேர்தல் அரசியல் நம்ம இந்தியாவிலையும் சரி, இந்தியாவில் இப்போ நடக்கிற இப்போ பாஜக அரசு ஒற்றை ஆட்சி ஒரே நாடுன்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் காட்டாற்று வெள்ளம் போல் திறந்து விட்டு ஒரு தமிழ் இன அடையாளம், மொழி அடையாளங்களை எல்லாம் அழிக்கிற முயற்சிகளில் தீவிரமாக இருக்கிறாங்க. இது ஏற்கனவே அங்கேயும் மிக தீவிரமாக நடந்துச்சு. இப்பொழுது அங்கே உள்ள நிலைமையும் அப்படி தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு தஞ்சாவூரில் ஐயா அவர்களுடைய முன்முயற்சியில் திறக்கப்பட்டிருக்கிற முற்றம், முள்ளிவாய்க்கால் முற்றம் என்கிற அந்த நினைவரங்கம் பல்வேறு வரலாற்று செய்திகளை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நினைவரங்கம் அங்கு நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஐயா அவர்கள் நேரடி மேற்பார்வையில் அதை பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான ஒரு நினைவிடம் கூட தமிழீழத்தில் இல்லை, தமிழீழ பகுதிகளில் இல்லை. மாறாக தமிழீழத்தில் ஒரு மாவீரர்கள், அதாவது விடுதலை புலி வீரர்கள் மறைந்து அவர்கள் நினைவாக நடப்பட்ட நடுகர்கள் அனைத்தையும் கூட ஒரு பெரிய ஒரு இயந்திரம் கொண்டு எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி ஒரு மலை போல் குப்பை போல் குவித்து வைத்திருக்கிறார்கள் என்ற இதை நான் நேரடியாக பார்த்து வந்தேன் என்றெல்லாம் அவரிடம் சொல்லி கொண்டிருந்தேன். அப்பொழுது அதான் அந்த மாதிரி அவங்க எல்லாம் செய்யலாம், ஒரு நினைவிடம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் அவங்க தான் அடித்து உடைச்சிட்டாங்க, சிலைகளை எல்லாம் உடைக்கிறாங்க, நம்ம ஒரு தமிழ் அடையாளம்ன்றதெல்லாம் அவங்க அழிக்கிறாங்க, எல்லாம் சரி. ஆனால் இது மாறக்கூடியது, அதில் நீங்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். ஏன்னா ரஷ்யாவில் ஜார் மன்னருடைய கொடுங்கோல் ஆட்சி பற்றி நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. அந்த கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவதற்கு ரஷ்ய மக்கள் எவ்வளோ தூரம் போராடினாங்கன்றதையும் படிச்சிருப்பீங்க. அதில் முன்னணியில் இருந்த லெனின் அவர்கள், அவர் அந்த நாட்டிலேயே இருக்க முடியாதபடிக்கு அவரை நெருக்கடி கொடுத்து துரத்தினார்கள். அவர் தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டு, முகத்தை மாற்றிக்கொண்டு தலைமறைவாக வாழ்ந்தார். பல ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்தார். தலைமறைவாக வாழ்ந்து அவர் சும்மா இருக்கவில்லை.
ரஷ்ய விடுதலைக்காக, அந்த ஜார் மன்னரின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து ரஷ்ய மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டே இருந்தார். இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே அவர் அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அனைவருடன் பேசினார், ஒருங்கிணைத்தார், போராட்டக்காரர்களை ஒருங்கிணைத்தார். கடைசியில் ஜார் மன்னருடைய ஆட்சியை ஒழித்தார் என்பதுதான் வரலாறு. ஜார் மன்னருடைய ஆட்சியை ஒழித்து ஒரு பெரிய ரஷ்ய புரட்சி, அக்டோபர் புரட்சி என்கிற பெரிய புரட்சியை நடத்தி அவர் வெற்றி கண்டார் என்பது வரலாறு. அதுபோல் தமிழகத்திலும் நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். அதாவது காட்டாற்று வெள்ளம் போல் தமிழ்நாட்டிலும் சரி, இந்திய ஒன்றிய தமிழ்நாட்டிலும் சரி, தமிழ் ஈழத்திலும் சரி, தமிழர்களுடைய வாழ்வுரிமை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இனம், மொழி என்றே பேச முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாகவும், பண்பாட்டு ரீதியாகவும், பழக்க வழக்க ரீதியாகவும் தமிழ் இனம், மொழியை அழிக்கிற வேலைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று தமிழில் பெயர் சூட்டுவதற்கும், தமிழில் பேசுவதற்கும் கூட இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தயாராக இல்லை. அவர்கள் பல்வேறு மொழி கலந்து பேசுகிறார்கள். என்னென்ன மொழி கலந்து பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் பேசுகிறார்கள். நாம் நம் தாய்மொழியை கொலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அவல நிலை இங்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த அடையாளமும் மற்ற நாம் அழிந்து போய் விடுவோமோ என்கிற அச்சமும் இருக்கிறது என்கிற கவலைகளை அவருடன் பகிர்ந்து கொண்ட பொழுது அவர் ஒரு தகவல் சொன்னார். முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அவர் அங்கு தஞ்சையில் இருக்கும் முற்றத்தில் இருக்கும் நேரத்தில் அவர் தங்கியிருக்கிற இடத்திலிருந்து முற்றத்தில் வந்து அமர்ந்திருப்பது வழக்கம். அங்கு வருகிறவர்களோடு உரையாடி கொண்டிருப்பது வழக்கம். அதுபோல் ஒரு நாள் அவர் அந்த முற்றத்தில் அமர்ந்திருந்த பொழுது ஒரு குடும்பம் வந்திருக்கிறது. ஈழத்தமிழ் குடும்பம். ஒரு கணவன், மனைவி, ஒரு குழந்தை, ஒரு 10 வயது சிறுமி இருக்கலாம். மூவரும் வந்திருக்கிறார்கள். அவருக்கு ஒரு கால் பாதி இல்லாமல் ஊனமாக இருந்திருக்கிறார் அவர். அப்போ அவர் வந்து பேசி கொண்டிருந்த பொழுதுதான் தெரிந்திருக்கிறது அவர் ஒரு போராளி என்று. அவர் போராளி, போர்க்களத்தில் ஒரு காலை இழந்திருக்கிறார் என்கிற தகவல் அப்பொழுதுதான் ஐயாவுக்கு தெரிந்திருக்கிறது. அவர் ஐயாவை பார்த்தவுடன் கண்ணீர் விட்டு கதறி அழத் தொடங்கி விட்டாராம். ஏன் அழுகிறீர்கள், இருங்கள், நிதானமாக இருங்கள் என்று அவரை தேற்றி பேசிய பொழுது அந்த போராளி சொன்ன தகவல், நானும் மனைவியும் குழந்தையிடம் இந்த முற்றத்தை சுற்றி காட்டி கொண்டிருந்தேன். அப்பொழுது முற்றத்தில் ஒரு தமிழீழத்தில் நடந்த படுகொலைகளின் நினைவாக சித்திரங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. கற்களிலேயே சிலைகள் போல் செதுக்கப்பட்டு அங்கு அந்த வளாகம் முழுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் காட்டி பேசிக்கொண்டிருந்த பொழுது, நானும் மனைவியும் பேசிக்கொண்டிருந்த பொழுது குழந்தை கேட்கிறதாம், இப்படியெல்லாம் நிஜமாவே நடந்துச்சா என்று குழந்தை கேட்டது என்று அவர் சொல்லி அழுதிருக்கிறார். நான் அந்த மண்ணில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடைய காலை இழந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய குழந்தைக்கு அந்த போராட்டம் பற்றி எதுவும் தெரியவில்லை. நம்முடைய வரலாறுகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாமலேயே இருக்கிறது. நீங்கள் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவு அரங்கத்தை நிறுவி ஒரு தமிழீழ விடுதலை போருக்கான ஒரு பெரிய அச்சாணியாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சென்றார் என்று ஐயா அவர்கள் சொல்லும்போது நமக்கும் கண்கள் கலங்கிவிட்டன. இன்றைக்கு தமிழீழத்தில் அவ்வளவு மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை இழந்து அந்த விடுதலைக்காக, தாயக விடுதலைக்காகவே அவர்கள் கண்கள் மூடினார்கள், அவர்கள் உடல் வெடித்து செத்தார்கள் என்கிற பல்வேறு ஒரு தியாக வரலாறுகள் அங்கு இருக்கின்றன. அத்தனையும் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு கூட தெரியாமல் போகிறது என்கிற ஒரு பெரும் வேதனை நமக்கு இருக்கிற நேரத்தில், தமிழீழத்திலேயே அது இல்லை என்கிற போதும் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்றை நிறுவி, முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என்பதை நிறுவி அதை பராமரித்து கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் செய்கிற அரும்பணியின் காரணமாக அது இன்றைக்கு உலக தமிழர்கள் எல்லாம் வந்து பார்வையிட்டு அந்த விடுதலை போரினுடைய வீரியத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிற ஒரு இடமாக அது திகழ்கிறது என்கிற தகவலை ஐயா அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இந்த உரையாடலின் போது நான் 2009க்கு பிறகு தமிழீழத்திலும், ஏன் தமிழ்நாட்டிலும் கூட, ஏனெனில் 2009ஆம் ஆண்டு தமிழீழ போரில்
லட்சக்கணக்கான 1.5 லட்சம் சுமார் 2 லட்சம் தமிழ் மக்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு நடந்து தமிழ் இன படுகொலை பச்சையாக அரங்கேறி இருக்கிறது என்று பல்வேறு சான்றுகளோடு உலக மக்கள் முன்னாடி, உலக மன்றங்கள் முன்னாடி நாம் எடுத்து சொல்லும்போது கூட தமிழீழ மக்களும் தமிழ்நாட்டிலுடைய முற்போக்கு அரசியல் தலைவர்களும் எடுத்து சொல்கிறது கூட சிங்கள அரசாங்கத்தின் தீவிர எதிர்ப்புணர்வால் அது மழுங்கடிக்கப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டியும் ஒரு போராட்டம் நடக்கிறது என்க நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சிங்கள அரசு, ஐநா மன்றம் உட்பட பொது அவைகளில் அந்த அரசு வைக்கிற வாதங்கள் எடுபடுகின்றன அல்லது அந்த வாதங்களுக்கு சார்பான சில விஷயங்கள் நடக்கின்றன என்பது புவியியல் ரீதியாக இந்திய அரசு சிங்கள அரசுக்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாகவே அது நடக்கிறது என்பது யதார்த்தம். இந்திய அரசு அன்றைக்கு 2009ஆம் ஆண்டு இருந்தபோது இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் அரசின் துணையுடன் தான் தமிழின படுகொலை நடந்தேறியது. விடுதலை புலிகள் ஒழிக்கப்பட்டார்கள். அவர்கள் கருவி போரை கைவிடுகிறோம், மௌனிக்கிறோம் என்கிற அறிக்கை வெளியிட வைத்தார்கள் என்பது வரலாறு. அப்பொழுதே அந்த ஆண்டே நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய வெற்றி பெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது தமிழ்நாட்டில். அதுவே ஒரு பேரிடி. அதாவது காங்கிரசுக்காரர்கள் தமிழர்களை அழிப்பதற்கு துணை போனவர்கள் என்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு அந்த ரத்தம் காய்வதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரிய வெற்றி பெற்றது என்பது ஒரு பேரிடி. தமிழ்நாட்டில் இப்படி நடக்கிறது, இந்திய அளவிலும். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இங்கு 2014க்கு பிறகு பாஜக தலைமையேற்று பாஜக வந்தவுடன் இந்திய அரசியலின் போக்கில் மாற்றம் நடைபெறும் என்று பெரிதும் எதிர்பார்த்தோம். தமிழீழ ஆதரவாளர்கள், முற்போக்காளர்கள் பலரும் காங்கிரஸ் செய்த தவறுகளை பாஜக அரசு திருத்தி கொள்ளும், பாஜக அரசு தமிழீழத்துக்கு ஆதரவாக இருக்கும், தமிழீழம் என்ற நாட்டை பிரிப்பதற்கு ஆதரவாக இல்லை என்றாலும் கூட அந்த மக்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கு ஒரு நியாயம் கிடைப்பதற்கு துணை நிற்கும் என்றெல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் 2014ஆம் ஆண்டு வெற்றி பெற்று பிரதமராக பொறுப்பேற்ற மோடி அந்த பதவியேற்பு விழாவுக்கே ராஜபக்சே அவர்களை அழைத்தார் எனும்போது அத்தனையும் உடைந்து சுக்குநூறாகிவிட்டது. அவரும் இன்றைய வரைக்கும் அவர் 12-13 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறார். இன்றைய வரைக்கும் சிங்கள அரசையோ இலங்கை அரசையோ கண்டித்தோ குற்றம் சாட்டியோ எதுவும் பேசவில்லை. மாறாக வட்டியில்லா கடன் நிதி என்று ஏராளமாக அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அரசாங்கம் நடைபெறுவதற்கு இந்தியாவின் நிதி உதவி பெரிய தேவையாக இருக்கிறது எனும்போது நிதி கொடுத்து அந்த அரசாங்கத்தை, அந்த நாட்டை இந்திய அரசு காப்பாற்றியது. அப்படித்தான், அதாவது யாரு காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, அந்த அரசுக்குத்தான் துணை போகிறார்களே தவிர நம் மக்களுக்கு எந்தவித துணையும் அவர்கள் செய்யவில்லை. பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பாதிக்கப்பட்டோம், எங்களை அடித்திருக்கிறார்கள், கொன்றிருக்கிறார்கள், அதற்கு ஒரு நீதி வாங்கி கொடுங்கள் என்கிற ஒரு கோரிக்கைக்கு கூட செவி சாய்க்காமல் தான் இந்த அரசாங்கங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலும் இந்திய அளவில் அப்படி இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் தமிழீழம்தான் தமிழீழ சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு என்கிற கருத்தை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. ஆனால் நடைமுறையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இன்றைக்கும் தமிழீழ ஆதரவாளர்கள், தமிழீழத்தை குறித்து தீவிரமாக பேசுகிறவர்களை உளவுத்துறை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி அங்கும் தமிழீழத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, அரசியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் பல்வேறு விஷயங்கள் நமக்கு எதிராகவே நடந்து கொண்டிருக்கின்றன எனும் பொழுது இனிமேல் நாம் என்பது தமிழினம் தலை தூக்குமா, தன்னை தக்க வைத்துக் கொள்ளுமா, தமிழ் மொழி பாதுகாக்கப்படுமா என்கிற பேரச்சம் எனக்கெல்லாம் நிலவி கொண்டிருந்தது. ஆனால் ஐயா அவர்களுடைய இந்த சந்திப்பின் மூலம், அவர் எடுத்து சொன்ன பல்வேறு தகவல்கள் மூலம் இன்னும் தமிழ் மாண்புகள் குறித்து சங்க இலக்கியங்களிலிருந்து, பிற்கால இலக்கியங்களிலிருந்து, பக்தி இலக்கியங்களில் இருந்தெல்லாம் அவர் எடுத்து சொன்ன விஷயங்கள் அனைத்தும் கேட்டு வியந்துதான் போனோம். அவ்வளவு தகவல்களை அவர் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்.
இன்றைக்கு அவர் சொல்கிற தகவல்கள் வெகு மக்களுக்கு உடனடியாக சென்று சேராவிட்டாலும் அவையெல்லாம் விதைகள், கண்டிப்பாக சரியாக நேர்த்தியாக முளைக்கக்கூடிய விதைகள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் தமிழீழத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, தமிழ் இன உணர்வு அற்று போய்விடுமோ? இன்றைக்கு இங்கு நடந்திருக்கிற ஆட்சி மாற்றம் உட்பட இந்த ஆட்சி மாற்றத்தை பயன்படுத்தி ஒன்றிய பாஜக அரசு கண்மூடித்தனமாக தமிழ்நாட்டின் மீது தங்களுடைய கொள்கைகளை திணிக்கிறது. அதன் விளைவாக தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் பேராபத்து நிலவுகிறது என்கிற நடைமுறையில் இருக்கும் பொழுதும் அவர் மிக நம்பிக்கையாக இது குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, நம்முடைய எந்த செயல்களை எந்தவித குறைபாடும் இல்லாமல் ஊக்கமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய பரப்புரைகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நீதிக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அதில் நாம் தொய்வடைந்து விடக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். ஒரு 90 வயது கடந்த முதியவர், அவர் பல்வேறு விபத்துகளில் சிக்கி ஊன்றுகோலை வைத்துக் கொண்டுதான் நடக்கிறார், மிக மெதுவாக நடக்கிறார். ஈனும் பொழுது அவர் உடல்நலம் மிக குன்றி இருக்கிறது, அவர் மிகவும் சோர்ந்து போயிருப்பார் என்றெல்லாம் உடன் வந்த நண்பர்கள் சொல்லிக் கொண்டார். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, அவர் மிக உற்சாகமாக, இன்னும் சொல்ல போனால் அந்த தேவி மணி அவர்கள் பல்லாண்டுகளுக்கு பிறகு, அதாவது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை சந்திக்கிறார். இருங்க போலாம், உட்காருங்க, பேசிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி இருவரும் அவர்கள் மதுரைக்கு சம்பவங்கள் குறித்து பேசியதும், அதற்கு பிறகு தமிழீழ போராட்டம், தமிழ்நாட்டு மொழி இன உணர்வு, தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் ஆகியவை குறித்து ஐயா பேசிய விஷயங்கள் நமக்கு ஒரு புதிய உத்வேகத்தை ஊட்டுகின்றனவாக இருக்கின்றன. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, தமிழீழம் நிச்சயம் கிடைக்கும் என்பதை அவர் அவருடைய குரல் ஓங்கி உரத்து சொல்கிறார். நிச்சயம் கிடைக்கும், தமிழீழம் அமையும், அதை நாம் காண்போம் என்று ரொம்ப அழுத்த நிறுத்தமாக சொல்கிறார். அது ஒரு பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகத்தோடும் அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு வந்தோம். இந்த உற்சாகமும் நம்பிக்கையும் அனைவருக்கும் பரவ வேண்டும் என்பது என்னுடைய அதன் விளைவாகத்தான் இந்த தகவல். இது நானும் நண்பர்களும் தனிப்பட்ட முறையில் அவரை சந்தித்தது என்றாலும், இந்த விஷயங்கள், அவர் சொல்கிற விஷயங்கள், அவர் பேசுகிற விஷயங்கள், அவர் எழுதுகிற விஷயங்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும், நான் கேட்டதை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி. அவர் வழியில் அயராது உழைப்போம், நிச்சயம் தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, தமிழின மீட்சியை உருவாக்குவோம் என்பதில் நாம் சோர்வடைந்து விட வேண்டியதில்லை. உற்சாகமாக உழைக்கும் போது நிச்சயம் அது நடக்கும் என்று அவருடைய சொற்கள் மூலம் நாம் அறிய முடிகிறது. அந்த உற்சாகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.